கர்த்தர் சொல்றாரு, நான் தான் ராஜாக்களை தள்ளுகிறவர். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்த கர்த்தர் எவனையும் தள்ளல, சாமுவேலை வச்சு தள்ளுறாவன் அப்படின்னாரு. அவன் தள்ளிட்டான். அடுத்து நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னாரு. தாவீத கர்த்தர் ராஜாவாக்குனாரா, சாமுவேல் ராஜாவாக்குனாரா? கர்த்தர் தான் ராஜாவாக்குனாரு. ஆனா ராஜாவாக்குனது யாரு? சாமுவேல் தான் ராஜாவாக்குனான். அப்ப நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துறேன், தாவீத ராஜாவாக்குறான்னு சொன்னாரு. நேரா சாமுவேல் ராஜாவாக்கிட்டான். அப்ப நான் ராஜாக்களை தள்ளுவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான், ராஜாக்களை ஏற்படுத்துவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான். அப்ப தேவன் நான் செய்வேன் சொன்னதெல்லாம் தேவ பிள்ளைகள் தான் செய்திருக்கிறார்கள். புதிய வானத்தை புதிய பூமியை நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லும் போதும் அங்கே நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். கையை தட்டு. ஆமென். தேவன் சொல்லுகிற புதிய வானமும் புதிய பூமியும் தேவன் வந்து செய்ய மாட்டாரு. சார், தேவன் செய்யணும்னா அவர் எதை வச்சு செய்வார் சொல்லுங்க? அவருக்கு வார்த்தையில செய்வார், அவர் கையினால செய்வார். சரி, இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்கு சொல்றதுக்கு வாய் வேணும், செய்யறதுக்கு கை வேணும்னா அவருக்கு உடம்பு வேணும். யார் அந்த உடம்பு? சரீரமாகிய சபை. கை தட்டு. ஆமென். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலையாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஊழியத்திலே சபையானது இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் சபை வந்து மீடியாவை கைப்பற்றணும், சபையானது அரசியலை கைப்பற்ற வேண்டும், சபையானது எஜுகேஷனை கைப்பற்ற வேண்டும், சபையானது கல்ச்சரை கைப்பற்ற வேண்டும். என்றைக்கு இவைகள் எல்லாம் இந்த எல்லா பர்வதங்கள் மீதும் தேவனுடைய மகிமை வந்து நிற்கிறதோ அப்பொழுது பூமியானது தேவன் சொன்ன புதிய வானம் புதிய பூமியுடையதாய் மாறும். என் அன்புக்குரியவர்கள், ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து விட்டு நான் இன்றைய வழக்கம் போன்ற செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நம்மில் அவருக்கு தூரமானவர் ஒருவரும் இல்லை. இந்த பூமியில கடவுளுக்கு தூரமானவன் என்று ஒருவனும் இல்லை. தம்முடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். பிரபஞ்சத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 3 வகையான விடுதலை இருக்கிறது. 1 பிசாசிடமிருந்து விடுதலை, 2 உங்கள் மாம்சத்திலிருந்து விடுதலை, 3வது இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை. 2000 வருஷம் முன்பாய் சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினபோது பிசாசிடமிருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை மக்கள் வரும்போது நம்முடைய மாம்சத்திலிருந்து சுயத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். இந்த பிரபஞ்சத்தின் விதி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். கை தருங்களா ஒரு தடவை. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதை இந்த உலகத்தின் விதி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு விதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பிரபஞ்சத்தின் விதி மனிதனை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த மனிதன் பிரபஞ்சத்தோடு அடிமைப்பட்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சம் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணு வந்து என்ன செய்யுது? மண்ணில் இருந்தால் மனுஷன் என்ன செய்யறான்? உருவாக்கப்படுகிறான். மனிதன் இந்த என்ன சொல்றான், அந்த பஞ்சபூதம்ன்றான் பார்த்தீங்களா, அந்த 5 நாளும் அவன் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே பிரபஞ்சம் மாறும்போது மனிதன் என்ன செய்கிறான்? மாற்றப்படுகிறான். பிரபஞ்சம் வந்து தீமை செய்யும் என்றால் மனிதனுக்கு அந்த தீமை கடந்து வருகிறது. ஏனென்றால் மனிதன் பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம் பழத்தை புசித்த போது தேவன் ஆதாம் என்ன செய்யவே இல்லை? சபிக்கவே இல்லை. ஆதாம சபிச்சிருக்காரு எங்கே இருக்கா? இல்லை. தேவன் ஆதாம சபிக்கலை. நீ புசிக்க கூடாது என்று சொல்லி நான் சொன்ன பழத்தை உன் மனைவியின் பேச்சை கேட்டு புசித்தபடியினால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாரு. வாசிங்க, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்துல இருந்து தான் வாசிங்க. காயினை சபிக்கும் போது தான் நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்றார். நான் உன்னை சபிக்கிறேன்னு கூட அவர் சொல்லலை. நல்லா நீங்க கவனிக்கணும்.
தேவன் சபிக்கிற தேவன் அல்ல. நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சபிக்கப்பட்டிருப்ப, ஆனால் அதுக்கு காரணம் நானு. கையை தட்டி வருது. ஆமென். ஸோ நீ சபிக்கப்பட்டிருப்ப, அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதான் காயின்கிட்ட பேசுறார். ஆனால் ஆதாம்கிட்ட பேசும்போது என்ன சொல்றார் வாசிங்க. அவர் ஆதாமை நோக்கி பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்களா, இவனை சபிக்கவே இல்லை, பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமி டிஸார்டருக்குள்ள வந்துடும், மால் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துடும். இதுவரை நன்மை செய்கிறதா இந்த பூமி பிசாசின் கைக்குள் போனபடியினால், அதிகாரம் அவன் கைக்கு போனபடினால் நீ பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீ இனிமே வருத்தத்தோட தான் இருக்க போற. ஏன்னா நீயும் இந்த பிரபஞ்சமும் இணைக்கப்பட்டவர்கள். அப்ப பிரபஞ்சம் மாறும்போது பாருங்க, நான் இருக்கிறேன், ஒரு லைட் இருக்கு, இந்த லைட் என் மேலே வந்து இருக்கு, இங்கிட்ட ஒரு வந்து ஹேர் லைட் ஒன்று இருக்குது, ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. ஹேர் லைட் வந்து திடீர்னு ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா என் ஹேர் கலர் என்னவாகுது? ரெட்டாக மாறுது. ஏன்னா நான் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் பிரபஞ்சத்தோட வல்லமையோட மனிதன் இணைக்கப்பட்டிருந்தான். கர்த்தர் சொன்னார், உன்னை நான் மண்ணிலிருந்து எடுத்திருக்கிறேன், நீ மண்ணாக தான் இருக்கிற. ஸோ மண்ணோட கலர் மாற மாற உன்னோட கலரு மாறும். இதற்கு முன்பாக என்னுடைய ஜீவன் உனக்குள் இருந்தது, அது இந்த மண்ணை வந்து ஆளுகை செய்கிறதா இருந்தது. ஜீவன் வெளியே வந்த பிறகு இந்த மண் உன்னை ஆளுகை செய்கிறதாய் மாறுகிறது. ஸோ அதனால தான் மண் என்ன செய்யுது? மனுஷனை திங்குது. அப்போ மனிதன் மண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும் போது மனிதன் அந்த பிரபஞ்சத்தின் விதியில் ஆளுகை செய்யப்படுகிறான். கலாத்தியர் 1:3 சொல்லுகிறது, நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே நமக்காக பிதாவின் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். ஐ எம் கம்ப்ளீட்லி டெலிவர்ட் ஃப்ரம் த லா ஆஃப் திஸ் எர்த். இந்த உலகத்தின் எர்த்து மட்டும் கிடையாது, விச் எவர் கனெக்டட் வித் திஸ் எர்த், இந்த பிரபஞ்சம்னா பூமியையும் கடந்து உலகம். இந்த உலகத்துக்கு ஒரு விதி இருக்கு, அந்த விதிக்கு ஒரு ஆளுகை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் எல்லோரும் அந்த பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பிரபஞ்ச மனிதனை தாக்குதுன்னா, கர்த்தரத்தை வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியாது. சீக்கிரம் வாசனை நம்ம கடந்து சொல்லுவோம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய் என்று சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, மூன்றாவது ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அது பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை. நாம் பிசாசிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அடுத்து சுயத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்ம சத்தியத்தை கேட்க கேட்க நம்ம மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நம்ம வந்து செல்ஃப் வந்து என்ன செய்யுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சுயத்திலிருந்து விடுதலை ஆகுது. மூன்றாவது ஒரு விடுதலை இருக்கிறது, இந்த உலகத்திலிருந்து விடுதலை, இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை, இந்த பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து விடுதலை. இந்த பிரபஞ்சம் சொல்லுது 60 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங்காக வாழ முடியும், 60க்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அப்படின்னு இந்த உலகம் சொல்லும்போது, நாங்கள் 120 வயசு வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு ஒருத்தன் பேசினா அவன் பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன இருக்கிறான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ நீங்கள் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலே நான் பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தையே விடுதலையாக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். ஆமென். நான் உண்டாக்க போகிற இந்த புதிய வானம், புதிய பூமி, கர்த்தர் என்ன செய்ய போறாரா சொல்லுங்க? புதிய வானத்தை உருவாக்க போறார், புதிய பூமியை உருவாக்க போறார் அப்படின்னு சொல்லி நீ காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 2000 வருஷம் 20,000 வருஷம் ஆனாலும் தேவன் வந்து இந்த புதிய வானத்தை, புதிய பூமியை சிருஷ்டிக்க மாட்டார் என்கிற அதிர்ச்சியான உண்மையை இந்த அருமையான காலவேளையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசு வந்து வானத்தையும் பூமியை சிருஷ்டிப்பார். அப்படிதான் சார் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிருஷ்டிப்பேன் இருக்கார் சார், அதனால நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சிருஷ்டிக்கவே மாட்டாரு. நீ உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா சிருஷ்டிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் சிருஷ்டிப்பேன்னு சொன்னதே ஒன்ன மனசுல வச்சுதான் சொன்னாரு, நான் சிருஷ்டிக்க போறேன். ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறேன், நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன். யார் தான் ஏற்படுத்துறானா? கர்த்தர் தான் ராஜாவை ஏற்படுத்துறார். கர்த்தர் தான் ராஜாவை
தள்ளுறார். இப்ப என் கேள்வி, சவுலை தள்ளினது சாமுவேலா கர்த்தரா? டக்குன்னு சொல்லுங்க. சாமுவேலா கர்த்தரா? சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு ஒரு வடை இருக்கு. சாமுவேலா கர்த்தராங்க. முதல்ல சாமுவேல் யாருன்னு சொல்லுங்கன்றீங்களே, சம்பவம்ன்றீங்களே, சொல்லுங்க. சாமுவேலா கர்த்தரா? அண்ணே வந்துட்டாரு களை கட்டிட்டு. சாமுவேலா கர்த்தரா? கர்த்தன்றவங்களாம் கை தூக்குங்க. ஒருத்தர் தான் கை தூக்கிருக்கான். கர்த்தர் சார்பில் யார் நிற்கிறார்? சரி, சாமுவேல்ன்றவங்களாம் கை தூக்குங்க. ரெண்டுக்கும் கை தூக்காதங்க, எந்திரிச்சு வெளியே போயிருங்க. கர்த்தரா சாமுவேலா? கர்த்தர் சொல்றாரு, நான் தான் ராஜாக்களை தள்ளுகிறவர். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருந்த கர்த்தர் எவனையும் தள்ளல, சாமுவேலை வச்சு தள்ளுறாவன் அப்படின்னாரு. அவன் தள்ளிட்டான். அடுத்து நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னாரு. தாவீத கர்த்தர் ராஜாவாக்குனாரா சாமுவேல் ராஜாவாக்குனானா? கர்த்தர் தான் ராஜாவாக்குனாரு. ஆனா ராஜாவாக்குனது யாரு? சாமுவேல் தான் ராஜாவாக்குனா. அப்ப நான் தான் ராஜாக்களை ஏற்படுத்துறேன், தாவீத ராஜாவாக்குறான்னு சொன்னாரு. நேரா சாமுவேல் ராஜாவாக்கிட்டான். அப்ப நான் ராஜாக்களை தள்ளுவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான், ராஜாக்களை ஏற்படுத்துவேன்னு சொல்லும் போது சாமுவேல் மனசுல இருந்தான். அப்ப தேவன் நான் செய்வேன் சொன்னதெல்லாம் தேவ பிள்ளைகள் தான் செய்திருக்கிறார்கள். புதிய வானத்தை புதிய பூமியை நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லும் போதும் அங்கே நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். கையை தட்டு. ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் பேச 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 இந்த பூமி புதிய பூமியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வானம் புதிய வானமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. The heavenly atmosphere, spiritual atmosphere மாறுது. ஆமா, இந்த பூமி மாறுது. இந்த ஸ்கூல்லையும் படிக்காத கடைசி பெஞ்சில் உட்காந்து மக்கு தெரியா இருக்கிற மாதிரி இங்கேயும் எதையாச்சும் செய்வாரு. நாங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா தயவு செய்து எந்திரிச்சு வெளியே போங்கன்னு நான் சொல்ல முடியாது. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்த ஏன் 2000 வருஷம் ஆச்சு? தேவன் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தேவன் தாமதிக்கிறது இல்லை. நீ தாமதிக்கிறாரு, நீ தாமதிக்கிற, அதனால அவர் தாமதிக்கிறார். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? தேவனை ஸ்டாப் பண்ணணும்னா இவனை குழப்பி விடணும், இவனை முட்டாளாக்கிட்டா. ஏன்னா இவனை வச்சுதான் அவர் வர போறாரு. அவர் வந்துட்டு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதனால அவர் வர்றதை நிப்பாட்டணும்னா இவனை குழப்பி வைக்கணும். இவன் உன்னை செஞ்சா அவர் வந்துருவாரு. ஆனா இவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? இது அவர் தான்டா செய்வாருன்னு சொல்லிடணும். எப்படி இருக்கு? இவர் உன்னை செஞ்சா அவர் வந்துருவாரு. இப்போ பாருங்க, இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா லைவ் அங்கே வந்துடும். நான் லைவ் ஆரம்பிப்பாங்க, நான் பேசாமல் இருந்தேன். அவர் அங்கே உட்காந்துட்டு இவர் பேச ஆரம்பிப்பார், லைவ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் என்ன சொல்கிறேன், லைவ் வரும் போல் வந்தோன்னே பேசுவோம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் சாயந்தரம் வரை உட்காந்துருக்க வேண்டியதான். ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு. அவர் பேச ஆரம்பித்தா தான் நீ லைவ் ஆன் பண்ணணும். இங்கே எனக்கு ஸ்ட்ரிக்டான, நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு. என்னது? அவர் லைவ் ஆன் பண்ணுவார், அப்புறம் நான் பேசுவேன். இப்படி தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ பேச ஆரம்பித்தா தான்டா லைவ் ஆரம்பிக்குது. எப்படி பேசணும்? ஆதியா முதல் அதிகாரத்தில் பேசுன மாதிரி நீ பேச, கையை தட்டுங்க போது அவருக்கு பேச ஆரம்பிக்கணும். நீ பேச ஆரம்பிக்க லைவ் ஆரம்பிக்குது. கையை தட்டி ஆமே. தேவன் சொல்லுகிற புதிய வானமும் புதிய பூமியும் தேவன் வந்து செய்ய மாட்டாரு சார். தேவன் செய்யணும்னா அவர் எதை வச்சு செய்வார் சொல்லுங்க? அவருக்கு வார்த்தையில செய்வார், அவர் கையினால செய்வார். சரி, இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்கு சொல்றதுக்கு வாய் வேணும், செய்யறதுக்கு கை வேணும்னா அவருக்கு முத உடம்பு வேணும். யார் அந்த உடம்பு? சரீரமாகிய சபை. கை தட்டுங்க. ஆமென். So the church is the body of Christ. So தேவன் எதையாகிலும் ஒன்றை இந்த பூமியில செய்யணும்னா நீங்க எதையாச்சும் ஒன்று செய்யணும், உங்க பாடியில தானே செய்யணும். இப்ப பேசணும்னா கூட உங்க பாடி இதனால தானே பேச முடியுது. அப்ப நீ எது செஞ்சாலும் உங்க பாடியில தான் செய்யணும்னா தேவன் எது செஞ்சாலும் அவர் பாடியில தான் செய்வாரு. அவர் பாடியை வச்சு தான் செய்வாரு. அவர் பாடி எது? Church is the body of Christ. கையை தட்டி ஆமென். அப்ப புதிய வானம் புதிய பூமியை யார் தான் படைக்க போறது? சபை தான் படைக்க போகுது என்கிற ஆர்வமான அதிர்ச்சியான ஒரு உண்மையை இந்த காலை வேளையில் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட மாட்டாது. சபை என்றைக்கு எழும்பி நிற்கிறதோ அன்றைக்கு தேவன் சொன்ன புதிய வானமும் புதிய பூமியும் சபையின் வார்த்தையின் மூலம் சிருஷ்டிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆமென். ஓ ரமண சந்தர பல பல பல.
கனம் உமக்கே. ஒருவருக்கே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே. Come on everybody. கனம் உமக்கே, சாந்தரபரபரபரபரபதிரபரபோ, ஒருவருக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே ரரரிரரோ இயேசுவே, ஷஹரபரபதிரமரமரமரமர, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஷகமமபபபல சந்திரமன யங்கரபரபதுரமன சந்திர. மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர் ஷபரபரபரபரபதிரமரமர. துதி உமக்கே, கனம் உமக்கே. Thank you Lord. ஷபரபரபரபரபர. ஒருவருக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Hallelujah. Amen, amen, amen. நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். ஏசாயா 66 1ஆம் அதிகாரம். ஏசாயா 66 1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நல்லா கவனிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ ஒரு ஆலயத்தை கட்டுற, அந்த ஆலயத்தை நீ எங்க கட்டுற? நான் வானத்துல இருந்தேனா நீ வானத்துல கட்டலாம், நான் பூமியில இருந்தேனா நீ பூமியில கட்டலாம். நான் பூமியில மட்டும் இருந்தேனா நீ ஆலயத்தை பூமியில கட்டு, இல்லை நான் பரலோகத்துல மட்டும் இருந்தேனா ஆலயத்தை பரலோகத்துல கட்டு. ஆனா நான் பரலோகத்துல மட்டும் இல்லை, நான் பூமியில மட்டும் இல்லை, நான் வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கிறேன். என்னுடைய முழு படத்தை நீ பார்க்கணும்னா பரலோகத்தை மட்டும் பார்த்தா தெரியாது, பூமியை சேர்த்து தாம். கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். சோ ஒரு ஆலயத்தை நீ கட்டணும்னு நினைச்சினா அந்த ஆலயம் பூமியில தொடங்கி பரலோகத்துல முடியணும், இல்ல பரலோகத்துல தொடங்கி பூமியில முடியணும். ஒரு ஆலயத்துல 2 உலகம் இருக்கணும், அந்த உலகம் பரலோகமாவும் இருக்கணும் பூமியுமா இருக்கு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கு வரைக்கும் சபையானது தேவனுக்கு ஆலயத்தை கட்டவில்லை, ஏனென்றால் அது பரலோகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா சபை தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னா தேவனுடைய வாசஸ்தலம் பூமியோடும் இணைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே church must have the conscience of visible and invisible thing. இந்த 2 உலகத்திலும் தேவன் இருக்கிறார். ஆகவே ஒரு உலகத்தை நீங்கள் ஒரு ஆலயத்தை அவர் கட்ட வேண்டும் என்றால், ஒரு தங்கும் ஸ்தலத்தை அவர் கட்ட வேண்டும் என்றால், தேவன் ஆலயத்தை விரும்புகிறார் என்றால் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது 2 உலகம் இணைக்கப்பட்ட உலகமாக இருக்க வேண்டும். பூமியை அசட்டை பண்ணிட்டு பூமியை குப்பை கூடையாக்கிட்டு நீங்க பரலோகத்தை நோக்கி நீ ஓட முடியாது. சாரே, உங்களை சூப்பரான ஒரு த்ரோன்ல உட்கார வைக்கிறேன், சிங்காசனத்தில். ஆனால் அந்த த்ரோனை நேராக கொண்டு வந்து நல்லா சாக்கடை ஓர ஒரு இடத்துல வைக்கிறேன். நீங்க சிங்காசனத்தில் உட்காந்துக்கலாம், ஆனால் காலை வைக்க முடியாது. என்ன சொல்ல வர? இந்த பூமி நாசமா போனாலும் பரவாயில்ல,
நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், அங்கே தான் சிங்காசனம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, தம்பி உன்னதத்தில் நான் உட்காந்துருக்கிறேன், என் கூட நீ உட்காந்துருக்கிற, ஆனால் கால் வைக்க முடியாத இடத்துல இருக்குது. சில நேரம் டிரைவர் வந்து நம்ம காரை கொண்டு வந்து ட்ராப் பண்ணும்போது கதவை திறந்தால் பக்கத்தில் என்ன வந்திருக்கும், சகதி மழை பெஞ்சிருக்கும். ஒன்றா சொல்ல கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுப்பா, இறங்கணும்ல. அப்புறம் கொஞ்சம் அவன் வந்து அவன் சைடை கரெக்டாக நிப்பாட்டிட்டான் போல, என் சைடை. அப்புறம் ஏன்னா நீங்கள் வந்து சார் நீங்கள் பிஎம்டபிள்யூலே வாங்க, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ்லேயே வாங்க, கதவை திறந்த கால் வைக்கிற நல்ல இடம் வேணும்ல சார். அப்போ என்னதான் பரலோகம் சூப்பராக இருந்தாலும் பூமி சூப்பராக இருக்கணும். இல்லாட்டி பரலோகம் பாதி சக்சஸ் தான். சபையானது பூமியை வந்து இக்னோர் பண்ண 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 தேவனுக்கான முழு படத்தை அவங்க கொடுக்க முடியல. ஏனென்றால் இந்த பூமி பிசாசின் வஞ்சகத்தினாலே அது என்ன செய்யப்பட்டது, இக்னோர் பண்ணப்பட்டது. அதனால தான் பூமியில் வந்து டிவியா நமக்கு வேண்டாம், சினிமாவா நமக்கு வேண்டாம். மிகப்பெரிய திட்டத்தோடு இருக்கிறோம். சினிமா எடுக்க வேண்டும் என்பதல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியை மதுரையில் துவக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டத்தோடு இருக்கிறோம். I'm not talking out of emotional imbalance. It's a very strong focus. இல்லை சார், அதான் it is not possible. பெரிய பெரிய ஜாம்பவான்களே முடியும். சவுத் இந்தியாவில் சென்னையை தாண்டி ஒரு சினி இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது மதுரையில் இருக்கும். சினிமா எடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியை உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அங்கே ஒரு பெப்சி இருக்க மாதிரி இங்கே ஒரு ஒரு ஜிப்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இயேசு நாமத்தில். இது மிகப்பெரிய தேவையாகவும் இருக்கிறது. ஆமாம், இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்லேருந்து நம்ம எங்கே வரைக்கும் போக வேண்டியிருக்கு, சென்னைக்கு போக வேண்டியிருக்குது. ஸோ எல்லோரும் வீடு கட்டணும் போது நீங்கள் சிட்டி கட்டணும், எல்லோரும் படம் எடுக்கணும் போது நீங்கள் இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும். ஏன்னா பூமியுள்ள நாளளவும் உன் நாமம் என்ன செய்யப்படாது, கர்த்தர் ஏன் நாமம் வந்து மறக்கப்படாதுன்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் 66 என்ன சொல்கிறாரு, வாசிங்க 22 வாசிங்க, 66 22. நான் படைக்க போகிற புதிய வானமும், கை தட்டுங்க. நான் நான் அந்த நான் யாரை சொல்றாரு, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப அவர் நான் சொல்லும்போது அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நான் படைக்க போகிற இந்த புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க நாமம் நிற்குண்டா, கையை தட்டுங்க. ஆமென். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் நிப்பாட்டுவேன். நான் இந்த சேனலுக்கு பேர் வைக்கிறேன் என்சிசி அவன் பேர் வச்சேன். அடுத்து ஹோலி. இதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க கேட்காமல ஆஃபீஸில் வீடியோ டிபார்ட்மெண்ட்டு ஒரு டிசைன் பண்ணி லோகோக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனா அந்த டிஜே சேனல் இருக்கு. இல்லை டிஜேன்னு யார் பேர் வச்சது, நாங்கள் தான் பேர் வச்சுட்றேன், பேர் நான் வச்சுட்டேன். சரி, அது பாட்டுக்கு ஏதோ டிசைனுக்காக பண்ணியிருக்கான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரதர் வந்து என்கிட்ட அங்கேருந்து சேனல் வந்து த்ரோ பண்ணுற பேசும்போது, இப்போ என்ன வச்சுருக்கீங்க, ஒய் டோன்ட் யூ, நீங்கள் டிஜே சேனல் வச்சா என்ன அப்படின்னு ரெண்டாவது ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறார், மூணாவது ஒரு ப்ராஃபிட்ஸ். அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் இந்த டிஜே சேனல்ன்றதுக்குள்ளே நம்ம வரோம். இது வந்து என்ன செய்யப்பட்டது, நம்மளுடைய டெசிஷனை மீறி அதுவாக என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பைபிள் சொல்லுது, உங்கள் நாமத்தை என்ன சொல்லுங்க, உங்கள் நாமத்தை அவர் பெருமைப்படுத்துவார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் நாமத்தை பூமியும் வானமும் இருக்கிற வரைக்கும், உங்கள் நானும் உங்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சிரிக்கலாம் நீங்கள். உங்கள் நாமத்தை வானமும் பூமியும் இருக்கிற அளவுக்கும் நான் இருக்க வைப்பேன். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நீங்கள் யார், தங்கனுக்குள்ள ஒரு ஊழியக்காரர் இருந்தார் சார், அப்படி பாவம் சார், தங்கனுக்குள்ள ஒரு மினிஸ்ட்ரி பண்ணார் சார், அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் உங்கள் நாமத்தை நீங்கள் நிர்ணயிக்கத்தக்கதாக, நிலைபெறத்தக்கதாய் கர்த்தர் செய்வாராம். எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆமென். உங்கள் நாமம் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படின்னா வானமும் பூமியும் பிரிக்கப்பட முடியாது. சபையானது என்னைக்கு பூமியை பொசஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் தேவனுடைய முழு உருவத்தை நீங்க பார்க்க முடியும். பூமி எனது பாதபடி, தட் மீன்ஸ் என்னுடைய பாதி உருவம் எங்க இருக்கு, பரலோகத்தோட இணைஞ்சிருக்கு, மீதி உருவம் பூமியில் இணைஞ்சிருக்கு. என்னுடைய கேள்வி, உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் வந்து கும்பிடுறாங்க. ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர்னு. ரத்தம் எங்க சிந்தப்பட்டது, பரலோகத்தில் இல்லை, பூமியில் சிந்தப்பட்டது.
பூமியில் சிந்தப்பட்ட ரத்தம் பரலோகத்திலே அதிர்வை உண்டாக்க முடியும் என்றால் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.